இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறது அந்த 6, பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 4-5 பூண்டு பற்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதக்கிட்டு 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் பெப்பர், அதில் 3/4 சீரகம் அதே ஆட் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் வாட்டர், அப்புறம் கீரையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த 1/2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு அதையும் சேர்த்து மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி 3 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நம்ம போட்டிருந்த கீரை, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் இது கூல் டவுன் ஆனோன்னே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பில் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி சூப் வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் அண்ட் இந்த டைமில் சால்ட் செக் பண்ணி நல்லா பாயில் பண்ணி லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா ஹெல்த்தியான சூப் ரெடி.